ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதி பதிகம் 26. ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என்பது அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 26. இதனுடைய பொருள் விளக்கம்: நறுமணம் வீசும் கடம்ப மாலையை சூடி திருவருள் புரிகின்ற எம் அன்னையே, அபிராமி தாயே, நின்னை ஏற்றி புகழ்பவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஈரேழு உலகினையும் படைத்து காத்து அழித்து அருள் பாலிக்கும் மும்மூர்த்திகள் தான் அவர்கள். ஆனால் நின் திருவடிகளை போற்றி எளியேனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளான இந்த அபிராமி அந்தாதியை அடியேன் பாடியிருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது நகைப்பிற்கு இடமாகின்றதே. அடியேனுடைய இந்த அபிராமி அந்தாதியாகிய வார்த்தைகளும் நின்னுடைய திருவடியிலே ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே ஒரு விதமான நகைப்பை விளைவிக்கின்றது. அப்பேற்பட்ட முத்தொழில் செய்கின்ற மூர்த்திகளும் உன்னுடைய திருவடி தாமரைகளை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு இணையாக அடியேனும் பாடியிருக்கிறேன் என்று சொன்னால் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அடியவனாகிய அடியேனுடைய வார்த்தைகளை உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றேன். தாயே, ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்பதாக அபிராமி பட்டர் இந்த அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 26 அருள் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பதிகம் 26 ஒரு முறை பார்ப்போம். ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. பதிகம் 24 பாராயண பலனாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருப்பது சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும். பொருளுணர்ந்து பாராயணம் செய்வதினாலே சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகக்கூடிய அருள் அபிராமி அன்னை நமக்கு அருள்வார் என்பதாக அமைந்திருக்கிறது.
அபிராமி அந்தாதியை பாடுவோம், அபிராமி அன்னையை வணங்குவோம், நலம் பல பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.